வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். இவருக்கு 40 வயதாகிறது. இவர் மறைமலை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல வேன் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில இன்று மதியம் வழக்கம் போல அவர் பணிக்கு செல்வதற்காக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியிலிருந்து மறைமலை நோக்கி தன்னுடைய இருசக்கர வாகனத்துல சென்று கொண்டிருந்தார். அப்போது மல்ரோசாபுரம் சிக்னல் அருகே அவருடைய இருசக்கர வாகனத்தை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு ஓரமாக நின்று கொண்டிருந்தார். அப்போது செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற தடம் எண் 500 என்கிற அரசு பேருந்து அதிவேகமாக சென்று இந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல அந்த இருசக்கர வாகனம் அருகே நின்றிருந்த கண்ணனுக்கு 2 கால்களும் துண்டான நிலையில தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை கண்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்களுடன் அவர்கள் கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டார்கள். குறிப்பாக இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் வரை இயக்கக்கூடிய மாநகர பேருந்துகள்ல அதிவேகமாக இயக்குவதாகவும் அஜாக்கிரதையாக ஓட்டுநர்கள் வாகனத்தை இயக்குவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின்பு அரை மணி நேரத்திற்கு பின்பு இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. தொடர்ந்து அரசு பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டு தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு கடுமையான பரபரப்பான சூழ்நிலையும் இந்த பகுதியில் நிலவி வந்தது. தகவல்களுக்கு நன்றி நவீன்.